Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக தோளில் சுமந்த கட்சி காங்கிரஸ் என்றும் உதயநிதியின் வன்மம் தற்போது வெளிப்பட்டுள்ளதாகவும் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விருதுநகரில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால பொறுப்போடு இருக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கவர் பொறுப்பில்லாமல் பேசியிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அவரை துணை முதலமைச்சராக்கிறதுக்கு தோல்ல தூக்கி சுமந்த கட்சி இந்த கட்சி. முதல் தடவை எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சராகி துணை முதலமைச்சராவதற்கும் காங்கிரஸ்காரர்கள் உடைய துணை இருந்துச்சுங்கிறத மறந்துட்டு பேசிகிட்டு இருக்காது. இதுதான் நன்றி கிட்டத்தனம்ங்கிறது. அவரை பொறுத்த மட்டும் அளந்து பேசியிருக்கணும். தேவையில்லாமல் காங்கிரஸ்காரங்கிட்ட வாய விட்டுட்டார். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 5 மணிக்கு எங்களுக்கு தகவல் வருது. 5ஆம் தேதி காலையில் எங்களை பொறுத்த மட்டும் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண போகிறாங்கங்கிறது எங்களுக்கு தகவல் வந்தனுடைய விளைவாக நாங்கள் உடனடியாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டுறோம். 5ஆம் தேதி சாயந்தரம் டெல்லியில் கூட்டம் கூடப்படுது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கார்கே அவர்களுடைய கூட்டமும் நடைபெற்றது. தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தமிழ்நாடு சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாரு. 5ஆம் தேதி நைட்டே ஒரு அரசியல் விவகார குழு காங்கிரஸுடைய குழு கூடி 6ஆம் தேதி காலையில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதா, அவர் முதலமைச்சராக ஆதரவு தெரிவிக்கிறதா முடிவு பண்ணுறோம். ஏன் முடிவு பண்ணுறோம்? 4ஆம் தேதியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கும்போதே தோற்றுக்கிட்டு இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஒரே ஒரு காரணம் என்னட்டுன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வன்மம் தான். இதை வெளியில் சொல்லாமல் இருந்தோம். நாங்கள் இதுக்காகத்தான் நாங்கள் அவங்களுக்கு போகவே இல்லை. எதுக்கு 5ஆம் தேதி போகலன்னுட்டா 4ஆம் தேதி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இதில் திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய அனைத்து கொள்கைகளையும் குப்பையில் தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராகக்கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகுங்க, நாங்கள் திமுக வழியிலிருந்து சப்போர்ட் பண்ணுறோம். காரணம் ஒன்று தான், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது. இப்போ முதல்ல திரு பேபி அவர்கள் சொன்னார் டெல்லியில், என்னன்னா அதிமுகவும் திமுகவும் பேசுதுன்னு. அதுக்கடுத்து அண்ணன் திருமா சொன்னார். அதுக்கடுத்து சண்முகம் சொன்னார். அதுக்கடுத்து கடைசியாக ஐயுஎம்எல்லுடைய தலைவர் திரு காதர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதனால் இது ஃபுல்லாகிடுச்சு. என்னட்டனா இதுக்கப்புறமும் திமுகவை பொறுத்த மட்டும் இந்த பொய் நாடகங்களை நிறுத்தணும். இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் தான். இதற்கு இது திமுகவினுடைய கொள்கைகள் அனைத்தும் குப்பையில் போடப்படுறது. ஒரே ஒரு வெறுப்பு, திமுகவினுடைய இவ்வளவு நாளாக திமுக எந்தெந்த கொள்கைகளுக்காக நின்றுக்கிட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வர்றது திரு உதயநிதி அவர்கள் தான். அவருடைய வன்மம் நேற்று தெரிஞ்சிச்சு. அதுக்கு இளைஞரணின்னு சொல்லி 55-60 வயசுக்காரர்களாக உட்கார வச்சுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருச்சு. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இளைஞரை எப்போ நாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி இந்த வன்மத்தோடு பேசியதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்காரன் திருப்பி அடிக்கிறதுக்கு தெரிஞ்சவன் சும்மா பேசாமல் கம்மின்னு இருந்துகிட்டே இருந்தான், மரியாதைக்காக பேசாமல் இருந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி அடிக்கிற நேரம் வந்துருச்சு. அதனால் அடிக்க வேண்டிய போச்சு.